ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம்லாம் வணக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும். வெங்காயத்தை முழுசாக போடுறதுனால அதை கொஞ்சம் நல்லா வணங்க விட்டுறணும். இது கூடவே கொத்தமல்லி, மிளகு, பட்டை, அப்புறம் கிராம்பு, சோம்பு, ஜீரகம் இதெல்லாமே அந்த வெங்காயத்து கூட போட்டு நல்லா வணக்கிக்கலாம். நம்ம வணக்கிட்டு இருக்கிறப்பவே நல்லா ஸ்மெல் வரும். இந்த முட்டை குழம்பு சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே குழம்பு வைக்கிறப்ப பக்கத்துலேயே சின்ன வாணலில் என் பசங்களுக்கு தனியாக செஞ்சுக்குவேன். ஏன்னா அவங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுமே மசாலாலாம் கூட சேர்த்து வணக்கிடலாம். ஆனால் நான் என் பசங்களுக்கு பண்ணுறதுனால காரம் அதிகமாகிடும் அப்படின்றதுனால நான் இப்போ எதுவும் சேர்த்தலை. தேங்காய் இது கூடவே போட்டு வணக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வணக்க தேவையில்லை, லைட்டாக கொஞ்ச நேரம் அடுப்பில் இருந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் தேங்காவை நம்ம வணக்கி சேர்த்துறப்ப அது அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக சிக்கன் மசாலா மட்டும் நான் போட்டுக்கிறேன். இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஊற்றிடலாம். சைட் பை சைட் நான் பசங்களுக்கும் அப்படியே தாளித்து விட்டுருவேன். அவங்களுக்கும் நமக்கு செய்கிற அதே மெத்தட் தான், ஆனால் மசாலா மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுருவேன். அப்படி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலாவும் போட்டுக்கலாம். வீட்டில் குழம்பு பொடி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதுவும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ரெண்டுமே மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம முட்டையை உடச்சி அப்படியே டைரெக்டாக ஊற்றிக்கலாம். இது வேக வச்சு போடுறத விட இந்த மாதிரி பண்ணுறப்ப குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது பசங்களுக்கு வச்ச குழம்புன்றதுனால சீக்கிரமாக கொதிச்சிரும். அதனால் நான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். அவங்களுக்கு நான் 2 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்புல இப்படி தான் இருக்கும். இதை நம்ம கலந்து விடக்கூடாது, அப்படியே வேக விட்டுருங்க. ஃபுல்லாக மூடி போட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு நான் 6 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயுமே நம்ம இப்போ உடச்சி ஊற்றின மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா முட்டையும் இதில் சேர்த்தாச்சு. கண்டிப்பாக கலந்து விட்டுறவே கூடாது. அப்படி பண்ணிட்டா நல்லா இருக்காது. அதை அப்படியே வேக வச்சு எடுக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், முட்டை குழம்பு ரெடி. இதை சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, ரொம்ப பிரமாதமாக இருக்கும். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விடுங்க, அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.